இந்த டேப்ஸ் எப்போ ரெக்கார்ட் பண்ணப்பட்டுச்சு அல்லது இந்த டேப்ஸ் உடைய பேக்ரவுண்ட் என்ன, ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் இல்லையா? ஒண்ணும் இல்ல, நாங்க சொல்லிட்டோம் டோன்ட் வரி. கேட்டாங்க என்ன கேஷன் கேட்டாங்க. அண்ணாமலை வெளியிடுறது அண்ணாமலைக்கு வேணா புதுசா இருக்குமே தவிர, பட் ஆனா இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஆடியோ டேப் சிபிஐங்கிற ஒரு விசாரணை அமைப்புகளுக்கு இது புதுசு கிடையாது. ஏன்னா இங்க விசாரிச்சு இது க்ளோஸ் பண்ணப்பட்ட கேஸ். டு கீப் த பாட் பாயிலிங் அப்படிம்பாங்க. அதாவது வந்து ஒரு விஷயத்த அப்படியே தக்க வைக்கணும் அல்லது ஒரு மேட்டரை நம்ம அப்படியே வந்து லைவ்ல வச்சிருக்கணுங்கிறதுக்காக தான் அண்ணாமலை. ஏன்னா டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று வெளியிட்டாரு, நம்பர் 1 வெளியிட்டாரு, 2 வெளியிட்டாரு, இப்ப 3 வெளியிடறாரு. 2015ல இந்த டேப்ஸ் எல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போச்சு. இன்ஃபேக்ட் 2014லயே போச்சு. அப்ப 2015 if I'm not wrong 2014-15ல சிபிஐ வந்து சுப்ரீம் கோர்ட்ல சொன்னாங்க, நாங்க இந்த டேப்ஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோங்கிறத சிபிஐ itself told சுப்ரீம் கோர்ட்ல சிபிஐ சொல்லியிருக்காங்க. அப்ப யார் அவர் எக்ஸ்போஸ் பண்றாரு? இது கன்ஃபியூஷனா இருக்கு. அதாவது பாஜக ஆட்சி காலத்துல ஒரு விஷயத்தை பாஜக ஆட்சி காலத்திலேயே விசாரித்து முடித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுவும் ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி தான் விசாரிச்சிருக்கு, எந்த ஸ்டேட் ஏஜென்சியும் விசாரிக்கல அப்படின்னா இதுல அண்ணாமலை யாரை எக்ஸ்போஸ் பண்றாரு? சிபிஐ பாட்டம் டு டாப் ஏஜென்சி, ஒரு இடி மாதிரி கிடையாது. இடியில மேல ஒண்ணு முடிவு எடுப்பாங்க, அதை கீழே சொல்லி செயல்படுத்த சொல்லுவாங்க. சிபிஐ அப்படி கிடையாது. ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இருக்கிறவருக்கு சிபிஐ மாதிரி ஒரு ஏஜென்சி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணும்? சிபிஐ அந்த மேட்டர் விசாரிச்சிருக்காங்களா, விசாரிக்கலையா, விசாரிச்சு க்ளோஸ் பண்ண மேட்டரை மீண்டும் கையில் எடுக்கலாமா அப்படிங்கிறது ஒரு போலீஸ் ஆபீசரா அண்ணாமலை யோசிச்சிருந்தாருன்னா இதை பண்ணிருக்க மாட்டார். காங்கிரஸ் காலகட்டத்துல விசாரணை ஒழுங்கா நடக்கலன்னு சொல்லலாம். 2015ல இருந்து 18 வரைக்கும் பிஜேபி காலத்துல தான் விசாரணை நடந்துச்சு. இப்ப அங்கேயும் விசாரணை சரியா நடக்கலங்கிறதா அண்ணாமலை சொல்றாரா? நியூஸ் மினிட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு சில டேப்ஸை வந்து அவருடைய சோசியல் மீடியா பக்கத்துல வெளியிட்டு இருக்கார். டிஎம்கே ஃபைல்ஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே டிஎம்கே ஃபைல்ஸ் 1 என்னாச்சு, அதுல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு பேச்சு பொருளாக மாறல. டிஎம்கே ஃபைல்ஸ் 2 கொண்டு வர போறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் 2 அப்படின்றது ஒரு பொட்டிக்குள்ள போட்டு அதை கொண்டு போய் ஆளுநர் மாளிகையில கொடுத்துட்டாரு. இப்போ டிஎம்கே ஃபைல்ஸ் 3 அப்படின்றது ஆடியோ டேப்ஸ், ஒரு 11 ஆடியோ டேப்ஸ் என்கிட்ட இருக்கு. திமுக தலைவர்கள், அப்புறம் முன்னாள் காவல்துறை அதிகாரிகள், இன்டெலிஜென்ஸ்ல இருந்த காவல்துறை அதிகாரி ஜாஃபர் சேட் அவர்கள் பேசிய அந்த அந்த உரையாடல்கள் எல்லாம் நான் வந்து வெளியே கொண்டு வர போறேன். அதுல எப்படி இந்த 2G விவகாரத்துல இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை எப்படி இவங்க மேனிபுலேட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைத்து அவர் வந்து ஒரு பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் 2024 தேர்தலுக்கு முன்னாடி. ஸோ இந்த டேப்ஸுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. இது அந்த காலகட்டத்தில் 2G விவகாரத்தை நீண்ட நாட்களாக அதை நானும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன், அதே போல பல்வேறு பத்திரிகையாளர்களும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேப்ஸ் எல்லாம் வந்து ஒரு புது விஷயமாக அண்ணாமலை வந்து முன்வைக்கிறார். இதுல ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, இது என்ன அப்படின்றத பற்றி பேசுவதற்காக நம்மோடு பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் அவர்கள் இணைந்துள்ளார். அவர் டெல்லியில இருந்து தன்னுடைய பணியை மேற்கொண்டு வருகிறார். அவரை நீங்க ட்விட்டர்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு. பல்வேறு தகவல்கள் டெல்லி தொடர்பான, தேசிய அரசியல் தொடர்பான பல்வேறு விஷயங்களை கூர்ந்து கவனிக்கக்கூடியவர். பர்டிகுலரா வந்து சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டாக்ஸ் போன்ற ஏஜென்சிஸ் தொடர்பான செய்திகளை எல்லாம் சேகரித்து வெளியிடக்கூடிய ஒரு நபர். அதனால்தான் அவரு வந்து இந்த விஷயத்தை ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஸோ அரவிந்த், இந்த டேப்ஸ் எப்போ ரெக்கார்ட் பண்ணப்பட்டுச்சு அல்லது இந்த டேப்ஸ் உடைய பேக்ரவுண்ட் என்ன, ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும் இல்லையா? இந்த டேப்ஸ் வந்து எப்போ இன்டர்செப்ட் பண்ணாங்க, இந்த கால்ஸ் எப்படி ரெக்கார்டிங்ல வந்துச்சு, இது எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்றத சொல்லுங்க. ஷபீர், தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி உங்களோட சேனல்ல பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா பாக்குறேன். ஸோ கமிங் டு யுவர் கொஸ்டின் டைரக்ட்லி, அண்ணாமலை இப்போ டிஎம்கே ஃபைல்ஸ் 3ன்னு சொல்லி ஒரு சில ஆடியோ டேப்ஸ் எல்லாம் வெளியிட்டு இருக்காரு. தட் இஸ் கிரியேட்டிங் வேவ்ஸ். தமிழ்நாடு அரசியல்ல ஹி இஸ் ட்ரைங் டு மேக் அன் இம்பாக்ட் த்ரூ திஸ் ஆடியோ டேப்ஸ் தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த டேப்ஸ் எப்போ ரெக்கார்ட் பண்ணப்பட்டுச்சு, யாரால் ரெக்கார்ட் பண்ணப்பட்டுச்சுங்கிறது தான் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இதை ஃபர்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் ரெக்கார்டிங். இந்த டேப்ஸ் எக்ஸாக்டா அண்ணாமலை வெளியிட்ட இந்த டேப் யார் ரெக்கார்ட் பண்ணாங்கிறது டைரக்டா நம்மளோட ஆன்சர் கிடையாது. பிகாஸ் இட் ஹேப்பன் ஒரு நீங்க சொன்ன மாதிரி 12-13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. எந்த ஏஜென்சி கரெக்டா ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு தெரியல. பட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் இந்த மேட்டர்ல ஃபர்ஸ்ட் போன் டேப்பிங்ஸ் எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி, அவங்க தான் ஒரு சில ஆடியோ எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி அவங்க வந்து சிபிஐக்கு ஷேர் பண்ணாங்க. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த காலகட்டத்துல நிராராடியான்னு ஒரு லாபியிஸ்ட் இருந்தாங்க. அந்த நிராராடியா லாபியிஸ்ட் வந்து இந்த மேட்டர்ல டெலிகம்யூனிகேஷன்ல மெயினா ஸ்பெக்ட்ரம்ல அலோகேஷன்ல she was trying to meddle. அவங்க வந்து அதுல தலையிட்டு இருக்காங்க
அவங்க யார்கிட்ட பேசினாங்கிறத இன்கம் டேக்ஸ் தான் முதல்ல ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ சப்சிக்வெண்டா சிபிஐ இந்த கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம், சிபிஐ விசாரணை நடத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சிபிஐல ஒரு ஸ்பெஷல் யூனிட் இருக்கு. சிபிஐங்கிறது ஒரு சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், ஒரு ஃபெடரல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியா இருந்தாலும் சிபிஐக்குன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் விங் இருக்கு. சிபிஐக்குள்ளாரியே ஒரு இன்டெலிஜென்ஸ் விங் இருக்கு. அந்த இன்டெலிஜென்ஸ் விங் பேர் தான் வந்து ஸ்பெஷல் யூனிட். ஸ்பெஷல் யூனிட் வந்து மொத்தம் 4 ஸ்பெஷல் யூனிட் இருக்கு. சென்னையில ஒரு ஸ்பெஷல் யூனிட் இருக்கு, மும்பைல ஒரு ஸ்பெஷல் யூனிட் இருக்கு, டெல்லியில ஒன்று இருக்கு, கொல்கத்தால ஒன்று இருக்கு. இந்த 4 ஸ்பெஷல் யூனிட் இருக்கும். இந்த 4 ஸ்பெஷல் யூனிட்டுக்குமே போன் டேப்பிங் பண்றதுக்கான அத்தாரிட்டி இருக்கு. ஸோ இன்கம் டேக்ஸும் ரெக்கார்ட் பண்ணாங்க, சிபிஐயும் ஒரு சில ஆடியோ சிபிஐயும் ரெக்கார்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல யாராச்சும் இன்டர்ஃபியர் ஆகுறாங்களா, அது இன்டர்ஃபியர் ஆனா அவங்கள எப்படி மானிட்டர்ல வைக்கிறதுங்கிறதா ஸ்பெஷல் யூனிட்டோட வேலை. ஸ்பெஷல் யூனிட்டும் அந்த வேலையை ஸ்பெஷல் யூனிட்டும் பண்ணாங்க. சிபிஐல பொறுத்தா சிபிஐல வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அந்த லிஸ்ட் ஆஃப் பீப்புள சிபிஐ என்னைக்குமே வந்து கண்காணிப்புல வச்சிருப்பாங்க. மோஸ்ட் ஏதோ லிஸ்ட் அப்படிம்பாங்க, மோஸ்ட் மென் லிஸ்டா என்னமோ அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கும். அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையுமே கலக்காங்க. அதுல நிரார் அடியாங்கிற ஒரு பேரும் ஃபிகர் ஆயிடுச்சு. ஸோ சிபிஐயும் சைமல்டேனியஸா இந்த இதெல்லாம் போன்லாம் டேப் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் டேப் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிதான் இந்த டேப்பிங், இந்த போன் டேப்பிங்ஸ் எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டுச்சு. சப்சிக்வெண்டா அதை வந்து இது முழுக்க அந்த அந்த காலகட்டத்துல ஒரு 10, 12, 13 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 2G வழக்கு தொடர்பாக மட்டும்தான் ஒரு விசாரணைக்காக இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டுச்சு. இவங்க எல்லாம் வந்து சர்வேலன்ஸ்ல இருந்தாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஐடி, சிபிஐ இவங்கெல்லாம் ரெக்கார்ட் பண்ண டேப்ஸ். ஏன்னா 2015ல இந்த டேப்ஸ் எல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போச்சு. இன்ஃபேக்ட் 2014லயே போச்சு. அப்போ 2014-15ல சிபிஐ வந்து சுப்ரீம் கோர்ட்ல சொன்னாங்க, நாங்க இந்த டேப்ஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோங்கிறத சிபிஐ itself told சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்ல சிபிஐ சொல்லியிருக்காங்க. சோ சிபிஐ சுப்ரீம் கோர்ட்ல சொல்லி இந்த டேப்ஸ்ல விசாரணை நடந்திருக்கா? சிபிஐ இந்த டேப்ஸ் தொடர்பாக விசாரணை நடத்திருக்காங்களா? அதோடைய ப்ராக்ரஸ் என்னாச்சு? சிபிஐயோட டெல்லியில ஆன்டி கரப்ஷன் பிரான்ச்னு ஒரு பிரான்ச் இருக்கு. அதான் சிபிஐக்கு பெரிய பிரான்ச். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒரு பிரான்ச் வச்சிருப்பாங்க. சென்னை சிபிஐலயும் ஒரு ஏசிபி ஒன்று இருக்கும், எஸ்சிபி ஒன்று இருக்கும். அது இல்லாம எக்கனாமிக் அஃபென்ஸ் இருக்கும், பேங்கிங் அண்ட் செக்யூரிட்டி ஃப்ராட் இருக்கும். சிபிஐயோட பெரிய பிரான்ச்சுங்கிறது ஆன்டி கரப்ஷன் பிரான்ச், நியூ டெல்லி ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கிறதா பிரான்ச். அது அந்த பிரான்ச் தான் வந்து 2Gயோட எல்லா கேஸையும் விசாரிச்சது ஏசிபி டெல்லி பிரான்ச் தான். அதுல வந்து இந்த ஆடியோ டேப்பிங்ஸும் அதையும் ஒரு தனியா வந்து விசாரிக்கிறதுக்காக சிபிஐ வந்து பிஇ பிரிலிமினரி என்கொயரின்னு சொல்லி ஒரு பிஇ ரெஜிஸ்டர் பண்ணி இந்த ஆடியோ டேப்ஸை விசாரிச்சாங்க. இந்த 2015 டைம்ல இந்த பிஇ வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டுச்சு. 2014-15ல பிஇ ரெஜிஸ்டர் பண்ணாங்க. சிபிஐல பிஇன்னு ஒன்று இருக்கும். பிங்கிறது பிரிலிமினரி என்கொயரி, ஆர்சிங்கிறது ரெகுலர் கேஸ். ஆர்சி தான் எஃப்ஐஆர். பிங்கிறது ஒரு பிரிலிமினரி என்கொயரி பண்ணுவாங்க. அதுல ஒரு கேஸ் மேட் அவுட் ஆச்சுன்னா அந்த பிஇல இருந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. அதான் ஆர்சி. சோ இந்த 2G மெயின் மேட்டர்ல ஆர்சி டைரக்டா ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அதுல தான் வந்து ராஜா இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. ஆனா இந்த ஆடியோ டேப்ஸ் வந்து 2014-15ல பப்ளிக் வந்ததுக்கு அப்புறம் சிபிஐ காக்னிசன்ஸ் எடுத்தாங்க. ஏன்னா அவங்க கூடவும் ஒரு சில ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த ஆடியோ ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் சிபிஐ பின்னு சொல்லி பிரிலிமினரி என்கொயரின்னு சொல்லி பி ரெஜிஸ்டர் பண்ணி, ஏசிபி டெல்லி பி ரெஜிஸ்டர் பண்ணி ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் விசாரிச்சாங்க. 2014-15ல ஆரம்பிச்சு 2018 வரைக்கும் விசாரிச்சாங்க. தே ஹேட் அன் இன்டெப்த், ஒரு ரொம்ப டீடைல்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் இந்த ஆடியோ டேப்ஸ்ல நடந்துச்சு. சிபிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு பிங்கிறது சிபிஐ இடி மாதிரி கிடையாது. சிபிஐ அனைத்துமே ரிட்டன் ஃபார்மேட்ல இருக்கும். சிபிஐ ஒரு இன்கொயரி ஆரம்பிச்சாங்கன்னா, பி ஆரம்பிச்சாலும் அந்த பிக்கு ஒரு நம்பர் கொடுத்து அது எஃப்ஐஆர் மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணி என்கொயரி ஆரம்பிப்பாங்க. இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் இன்வால்வ் ஆயிக்கிறாங்களோ எங்கள்கிட்ட எல்லாம் ஒரு தகவல்லாம் வாங்குவாங்க. இல்ல இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு சில ஆடியோ ரெக்கார்ட் பண்ணாங்க. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு சில வாங்கியிருப்பாங்க. மற்ற எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ, எந்தெந்த ஏஜென்சிஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கோ எல்லாத்தையும் பேசி எங்க தகவல் வாங்குவாங்க. ஒரு இன்டர்னல் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ண முடியுமா, இந்த கேஸ்ல எஃப்ஐஆர் பதிவு பண்ண முடியுமாங்கிறதா முகாந்திரம் இருக்காங்கிறது தான் பியோட இன்வெஸ்டிகேஷன். அந்த பி இன்வெஸ்டிகேஷன் பிரிலிமினரி என்கொயரி இன்வெஸ்டிகேஷன் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் நடத்தப்பட்ட விவகாரம் தான் அந்த டேப்ஸ். சோ 2014க்கு பிறகுதான் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது. 2014 அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிரதமராக வந்துடுறாரு. பாஜக ஆட்சியில தான் இந்த பி ரெஜிஸ்டர் பண்ணி அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது நடக்குது இல்லையா? 2014ல ஆரம்பிச்சு 2018 வரைக்கும் இந்த பி நடந்துச்சு. சோ மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட் பிரைம் மினிஸ்டர் பிஜேபி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசு 2014 மேல ஆட்சிக்கு வந்தாங்க நினைக்கிறேன். அப்ப இருந்து 2018 வரைக்கும் ஆல்மோஸ்ட் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லா நடந்ததுமே வந்து பிஜேபி கவர்மெண்ட்ல தான் நடந்துச்சு. அது இந்த பிஜேபி கவர்மெண்ட்ல தான் நடந்துச்சு. சோ பிஜேபி கவர்மெண்ட்ல நடந்த அந்த இன்வெஸ்டிகேஷன்ல என்ன அதோடைய ரிசல்ட்ஸ் என்ன? இப்போ வாய்ஸ் டெஸ்ட் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் இந்த அதிகாரிகள் எல்லாம் வந்து இந்த சமன் பண்ணி அவங்கள வந்து சிபிஐ விசாரிச்சாங்க அப்படின்னாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அந்த பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது என்ன ஆச்சு? அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன?
பிரிலிமினரி என்கொயரி, இந்த பிரிலிமினரி என்கொயரியோட நோக்கம் என்ன நம்ம பார்க்கணுங்க. இந்த ஆடியோ டேப்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டுச்சு. இந்த ஆடியோ டேப்ஸ் என்ன காமிக்குது? ஒருவேளை சிபிஐ இன்வெஸ்டிகேஷனை இவங்க நீர்த்து போக செஞ்சாங்களா? Did they interfere in the CBI investigation? Did they try to dilute the investigation? சிபிஐயோட விசாரணையை நீர்த்து போக செஞ்சாங்களா அப்படிங்கறதா இது. அப்பதான் ஒரு கிரிமினல் மோட்டிவ் கிடைக்கும். நானும் நீங்களும் பேசுற ஆடியோ ரெக்கார்ட் பண்ணா கூட அதுல ஏதாச்சும் ஒரு கிரிமினல் மோட்டிவ் இருந்தாதான், ஏதாச்சும் ஒரு குற்ற பின்னணி இருந்தா மட்டும்தான் அதை ஒரு விசாரணையை எடுக்க முடியும். சோ இந்த ஆடியோ டேப்ல அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கிரிமினல் இன்டென்ட் இருக்கா, ஒரு குற்றம் செய்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்காங்கிறதா சிபிஐயோட விசாரணைக்கான ஒரு 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 பிரிமா ஃபேசி இன்வெஸ்டிகேஷன் எடுத்தாங்க. அது 3 வருஷம் விசாரணை நடந்துச்சு. விசாரணை நடந்ததுக்கு அப்புறம் 2018ல இந்த பிரிலிமினரி என்கொயரி க்ளோஸ் பண்ணப்படுது. ஏன் க்ளோஸ் பண்ணப்படுதுன்னா, இதுல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது. ஏன்னா நோ கேஸ் ஹஸ் பீன் மேட் அவுட். ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் கிடையாது. ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கான முகாந்திரம் இந்த வழக்குல கிடையாது. அதனால இந்த விசாரணையை நாங்க முடித்துக் கொள்கிறோம்னு சொல்லி சிபிஐ முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி சிபிஐ, நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னேன், சிபிஐல அனைத்துமே எழுத்துப்பூர்வமா இருக்கும். சிபிஐல ஒரு விசாரணை முடியுதுன்னா வெறும் ஒரு ஆபீசர் மட்டும் அந்த விசாரணையை முடிக்க முடியாது. சிபிஐல கீழே டிஎஸ்பின்னு ஒரு இருப்பாங்க, டிஎஸ்பிக்கு மேல எஸ்பி இருப்பாங்க, எஸ்பிக்கு மேல டிஐஜி, டிஐஜிக்கு மேல ஜாயிண்ட் டைரக்டர், ஜாயிண்ட் டைரக்டர் மேல அடிஷனல் டைரக்டர், அடிஷனல் டைரக்டருக்கு மேல டைரக்டர். சோ ஒரு ஃபைல் கீழ இருந்து ஒரு ஐஓங்கிறது டிஎஸ்பி லெவல்ல, அது டிஎஸ்பி லெவல் இருப்பாங்க பொதுவா, அல்லது ஏஎஸ்பி லெவல் இருப்பாங்க. அவங்க ஒரு ஃபைல கிரியேட் பண்றாங்க. அவங்க தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் சிபிஐ பொறுத்த வரைக்கும். அவங்க இந்த பிஇ நான் விசாரணை நடத்தினேன், இதுல ஒரு கேஸ் மேட் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லி அவங்க அந்த ஃபைலை க்ளோஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபைல் எஸ்பிக்கு போகும், எஸ்பில இருந்து டிஐஜிக்கு போகும், டிஐஜில இருந்து ஜாயிண்ட் டைரக்டர் போகும், ஜாயிண்ட் டைரக்டர்ல இருந்து அடிஷனல் டைரக்டர், அடிஷனல் டைரக்டர் இருந்து சிபிஐ டைரக்டர். அந்த மாதிரி ஃபைல் 8 இடத்துக்கு போய் தான் ஒரு ஃபைல் க்ளோஸ் ஆகும். இது வந்து இன்வெஸ்டிகேஷன் சைட் மட்டும். அதே மாதிரி சைமல்டேனியஸா டிஎல்ஏ, டெபுட்டி லீகல் அட்வைசர், ஏஎல்ஏ அடிஷனல் லீகல் அட்வைசர், அதுக்கு மேல டைரக்டரேட் ஆஃப் ப்ராசிக்யூஷன். சோ மொத்தம் 8 பேருக்கு இந்த ஃபைல் போய் இதுல எஃப்ஐஆர் போடுறதுக்கு முகாந்திரம் இல்ல. இந்த கேஸ்ல, இந்த ஆடியோ டேப்பிங்ல எந்த ஒரு கிரிமினல் காக்னிசபிள் அஃபென்ஸ் எதுவும் மேட் அவுட் ஆகல. அதனால பிஇல இருந்து எஃப்ஐஆர் கன்வெர்ட் பண்ண முடியாது, எஃப்ஐஆர் பதிவு பண்ண முடியாதுன்னு இந்த பிரிலிமினரி என்கொயரியை 2018ல சிபிஐ க்ளோஸ் பண்றாங்க. சோ ஒரு கேஸ்ல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு என்கொயரி அப்படின்றது நடக்கும். அதுவே ஒரு டீடைல்டு என்கொயரியா இருக்குன்றீங்க நீங்க, ப்ராப்பரா ப்ரொசீஜரா அது எல்லாமே ரிட்டன்ல இருக்கும். சிபிஐ பொறுத்த வரைக்கும் அனைத்துமே ரிட்டன்ல தான் இருக்கும். சிபிஐல ஒரு கம்ப்ளைண்ட் போய் கொடுக்குறீங்கன்னா ஒரு டைரி நம்பருக்கு கொடுத்துருவாங்க. அந்த டைரி நம்பருக்கு அப்புறம் அதுல எஃப்ஐஆர் போடலாமா இல்ல பிஇ ஃபைல் பண்ணலாமா, 2 விதமான. இப்போ அனில் தேஷ்முக் மேட்டர் எடுத்து பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிரால இருக்கிற தென் மகாராஷ்டிரா ஹோம் மினிஸ்டர் அனில் தேஷ்முக், ஆமா, அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுல சிபிஐ பாத்தீங்கன்னா முதல்ல பிஇ தான் ஃபைல் பண்ணாங்க, பிஇல இருந்து தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. அதே டெல்லி லிக்கர் பாலிசி பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் டைரக்டா சிபிஐ ஃபைல் பண்ணாங்க. ஹோம் மினிஸ்ட்ரி எம்ஹெச்ஏ, ஏன்னா டெல்லிங்கிறது யூனியன் டெரிட்டரி, டைரக்டா சிபிஐ கீழே வருது, லா அண்ட் ஆர்டர் யூனியன் டெரிட்டரி சென்ட்ரல் இருக்கிறாங்க. அதுல எஃப்ஐஆர் டைரக்டா ஃபைல் பண்ணாங்க. ஆனா இப்போ அதே கெஜ்ரிவால் தன்னோட வீடை கட்டினது, டெல்லியில ஒரு வீடை வந்து ரெனோவேட் பண்ணாது, அதுல ஆல்மோஸ்ட் 40-50 crores வந்து லாஸ்ட் டு பப்ளிக் எக்ஸ்சேக்கர்ங்கிற மேட்டர்ல சிபிஐ பிஇ தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. பிஇல இருந்து தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. சோ இந்த மேட்டர்லயும் பிஇ தான் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. பிஇ ரெஜிஸ்டர் பண்ணி பிஇலயும் ஒரு டீடைல்டான இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். சிபிஐயோட பிரிலிமினரி என்கொயரி ரொம்ப டீடைல்டான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். எஃப்ஐஆர்ல எப்படி இன்வெஸ்டிகேஷன் நடக்குதோ அதே மாதிரி பிஇல இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். பிஇலயும் எல்லா ஃபைல் நோட்டிங்குமே நடக்கும். பிஇ இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டீடைல்டு ஒரு ரிப்போர்ட்டில் தான் இந்த பிஇ வந்து க்ளோஸ் பண்ணப்படுது. ஏன்னா இதுல எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை, எந்த குற்ற பின்னணியும் இல்ல, ஒரு கிரிமினல் இன்டென்ட் கிடையாது, ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் இதுல இருந்து மேட் அவுட் பண்ண முடியல. அதனால இந்த பிஇ க்ளோஸ் பண்றேன்னு சொல்லி கீழ இருந்து மேல வரைக்கும் போய் டைரக்டர் தான் எல்லா ஃபைலா இருந்தாலும், ஒரு கேஸை க்ளோஸ் பண்றதா இருந்தா டைரக்டர் வரைக்கும் தான் போய் க்ளோஸ் பண்ண முடியும். அது ஒரு அந்த கேஸுக்கு ஒரு சீனியாரிட்டி லெவல் இருக்கும். ஸோ இந்த மேட்டர் 2G மேட்டருங்கிறது இட் இன்வால்வ்ஸ் தென் யூனியன் கேபினட் மினிஸ்டர்னால சிபிஐ டைரக்டர் தான் அதை க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபைல் கீழ இருந்து டிஎஸ்பி இருந்து இனிஷியேட் ஆகி டைரக்டர் வரைக்கும் போய் க்ளோஸ் பண்ண மேட்டர் தான் இந்த மேட்டர். அதாவது இந்த ஆடியோ டேப்ல எந்த குற்றச்சாட்டையும் எங்களால உருவாக்கும், அதாவது இந்த இதுல ஒரு கிரிமினல் இன்டென்ட்டோ ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகல, ஒரு வழக்கு பதிவு பண்றதுக்கான எந்த முகாந்திரம் இல்லைங்கிறதா இந்த ஆடியோ டேப் விவகாரத்துல சிபிஐ க்ளோஸ் பண்ணாங்க இந்த மேட்டர் 2018ல. சோ இந்த டேப்ஸ் எவ்வளவு டேப்ஸ் இருக்கும் இந்த மாதிரி? நாம அப்போ ரிப்போர்ட் பண்ணும்போது எனக்கு நினைவு இருக்கு, அவுட்லுக் தான் வந்து முதல்ல அந்த நீராராடிய டேப்ஸை வந்து வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியா டுடே சில டேப்ஸை வெளியிடுறாங்க. சோ கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 100கணக்கான டேப்ஸ் இருக்கும் இல்லையா? இவங்க போன் கால்ஸை வந்து இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க, 2 பேர் பேசுனதை வந்து, ஒரு 3-4 நபர்கள் பேசின விஷயத்த வந்து அவங்க சர்வேலன்ஸ்ல பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது இந்த டேப்ஸ் வந்து ஏராளமான டேப்ஸ் இருக்கும் இல்லையா? நமக்கு எக்ஸாக்டா எத்தனை டேப்ஸ் சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு எடுத்துட்டாங்கன்னு தெரியல, எத்தனை டேப் சிபிஐ கொடுக்கப்பட்டுச்சுன்னு தெரியல. பட் இப்ப வெளியே வந்துருக்கிற டேப்ல இன்வால்வ் ஆயிருக்கிற ஆட்கள் சிபிஐ விசாரணையிலையும்
உட்படுத்தப்பட்டாங்க. ஸோ நம்பர் நமக்கு ஏன்னா சிபிஐ பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒவ்வொரு பிட்ஸ் அண்ட் பிட்ஸா ஒவ்வொரு டேப் வெளியிடுறாங்க. சிபிஐட்ட வந்து ஒரு என்டையர் ரெக்கார்டிங்கா தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அது நம்பர் ஆஃப் நியூமரிக்கல்ஸ் நமக்கு வந்து எக்ஸாக்டா தெரியாது, குவான்டிட்டி நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு கிடையாது சிபிஐ பொறுத்த வரைக்கும். ஆனா நாம விசாரிச்ச வரைக்கும் நமக்கு கிடைக்கிற தகவல் பிரகாரம் இப்ப எந்தெந்த டேப்ல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ இதே ஆடியோ டேப்ஸ் தான் சிபிஐயும் விசாரணைக்கு உட்படுத்தினாங்க. ஸோ அதுலதான் வந்து சிபிஐ இந்த பிஏ க்ளோஸ் பண்ணாங்க. சோ இப்போ அண்ணாமலை வெளியிடுகின்ற இந்த டேப்ஸ் எல்லாம் வந்து யாருக்குமே தெரியாத ஒரு டேப்ஸ் கிடையாது, யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு தகவலை அவர் வந்து வெளியிடவில்லை. இதெல்லாம் ஏற்கனவே வந்து சிபிஐ உடைய நாலேஜுக்கும் தெரியும். சிபிஐ அதை பிஜேபி ஆட்சி காலத்துலதான் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. விசாரணையில எந்த விதமான முகாந்தரமும் இல்லை அப்படின்றதுனால இந்த கேஸை வந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியாது அப்படின்ற அந்த அடிப்படையில தான் இந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. சோ இது ஏதோ யாருக்குமே தெரியாத ஒரு புது விஷயத்த அவர் சொல்றாருன்னு எடுத்துக்கலாமா? அண்ணாமலை வெளியிடுறது அண்ணாமலைக்கு வேணா புதுசா இருக்குமே தவிர, பட் ஆனா இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஆடியோ டேப் சிபிஐங்கிற ஒரு விசாரணை அமைப்புகளுக்கு இது புதுசு கிடையாது. ஏன்னா இவங்க விசாரிச்சு இது க்ளோஸ் பண்ணப்பட்ட கேஸ். அரசியல்ல அண்ணாமலை இன்னைக்கு வெளியிடங்காட்டி அண்ணாமலை தானே இது புதுசா வெளியிட்டானா அண்ணாமலை சொல்லிக்கலாமே தவிர, ஆனால் இந்த டேப்ஸ் அனைத்துமே முழுமையாக விசாரிக்கப்பட்டு ஒரு மாநில விசாரணை அமைப்பால் விசாரிக்கப்படல, மத்தியில் இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கிற இதே ஆட்சியாளர்களால் மிகவும் ஒரு ரெஸ்பெக்டபிளான ஒரு ஆர்கனைசேஷனா அவங்க சொல்லக்கூடிய சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தான் இந்த இதை 2G விசாரிச்சு அதே அமைப்பு தான் இந்த ஆடியோ டேப்ஸையும் விசாரிச்சுச்சு. 2Gல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க. 2Gயோட ஆஃப் ஷூட் கேஸ் தான் இன்னொரு கேஸ், ஏ ராஜாக்கு எதிரான டிஏ கேஸ், டிஸ்ப்ரோபோர்ஷனேட் அசட் கேஸும் 2Gயோட ஆஃப் ஷூட் கேஸ் தான். 2Gல விசாரிக்கும் போது ஆர்எஸ்ஆ வீட்டுல ரெய்ட் நடத்தும் போது அவருக்கு வந்து அளவுக்கு அதிகமா சொத்து இருக்கு, கணக்கில் காட்டப்பட முடியாத சொத்து இருக்குங்கிறதா டிஸ்ப்ரோபோர்ஷனேட் அசட் கேஸ். அது ஒரு தனி கேஸை ஃபைல் பண்ணி சிபிஐ விசாரிச்சாங்க. அது ஏசிபி சென்னை விசாரிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதோட இன்னொரு ஆஃப் ஷூட் கேஸ் தான் வந்து இந்த ஆடியோ டேப்ஸ். அதையும் சிபிஐ முழுமையா விசாரிச்சுதான் இதுல எந்த ஒரு முகாந்திரமும் இல்லைங்கிறதா சிபிஐ க்ளோஸ் பண்ணாங்க. அதனால விசாரணை அமைப்புகள் இந்த ஆடியோ டேப்ஸை முழுமையா விசாரிச்சு க்ளோஸ் பண்ண ஒரு வழக்கு தான். அப்ப புதுசா ஒன்னும் அண்ணாமலை சொல்லலையா? அண்ணாமலை தான் ட்விட்டர்ல புதுசா வெளியிடுறேன்னு அண்ணாமலை சொல்லிக்கலாமே தவிர, ஆனா விசாரணை அமைப்புகள் விசாரிச்சதை தாண்டி அண்ணாமலை புதுசா ஒன்னும் வெளியிட்ட மாதிரி தெரியல. சோ இந்த டேப்ஸ்ல இப்போ இதை வெளியிடுவதன் நோக்கம் என்ன? இப்போ டிஎம்கேவை பொலிட்டிக்கலா டார்கெட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு கான்டெக்ஸ்ட் இல்லாம வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் இப்ப நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியோ இப்ப நடக்கக்கூடிய ஒரு வழக்கு தொடர்பாக இருக்கக்கூடிய எந்த தகவலையும் வந்து அவரு பொது வெளியில வைக்கல. ஏற்கனவே பழைய தகவல் ஏற்கனவே இருக்கு, விசாரணை அமைப்புகளுக்கெல்லாம் தெரிந்த தகவல், அரசாங்கத்துக்கு தெரிந்த தகவலை தான் அவர் வந்து பொது வெளியில இப்போ வைக்கிறாரு அப்படின்றதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம் இல்லையா? ஷபீர், ஒரு அழகான ஒரு இடியம் ஒண்ணு இருக்கும், அதாவது ஒரு ஃப்ரேஸ் ஒண்ணு இருக்கும், டு கீப் த பாட் பாய்லிங் அப்படிம்பாங்க. அதாவது வந்து ஒரு விஷயத்த அப்படியே தக்க வைக்கணும் அல்லது ஒரு மேட்டரை நம்ம அப்படியே வந்து லைவ்ல வச்சிருக்கணுங்கிறதுக்காக தான் அண்ணாமலை. ஏன்னா டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன்று வெளியிட்டாரு, நம்பர் 1 வெளியிட்டாரு, 2 வெளியிட்டாரு, இப்ப 3 வெளியிடறாரு. 1ம் 2மே வந்து புதுசா எதுவும் வெளியிட்ட மாதிரி தெரியல. ஏதாவது வந்து பழைய கேஸ்ல வந்து ஒவ்வொருத்தரோட சொத்து கணக்குகள் இதுக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்ட ஒவ்வொரு சொத்து கணக்குல தான் வந்து 1லயும் வெளியிட்டாரு, 2லயும் வெளியிட்டாரு. ஏதோ அந்த ஒரு சில நோபல் ஸ்டீல்ஸுங்கிறத தாண்டி புதுசா 1லயும் சரி 2லயும் சரி புதுசா எதுவும் வெளியிட்ட மாதிரி தெரியல. 3யும் அதே மாதிரிதான் பழைய ஆடியோ டேப்ஸ் தான் வெளியிடுறாரு. இதோட ஒரே நோக்கம் அரசியல் தான். இந்த மேட்டர் வந்து ஒரு டிஎம்கேங்கிறது ஒரு டிஎம்கே மேல ஒரு கரப்ஷன் அலிகேஷனை வந்து இன்டாக்டா வச்சிருக்கணும், அதை லைவ்லியா வச்சிருக்கணும், தொடர்ந்து டிஎம்கே வந்து ஒரு கரப்ட் பார்ட்டின்னு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினாலதான் அதை வெளியிடுற மாதிரி தெரியுது. இல்லைன்னா இதே கவர்மெண்ட்ல இதே சிபிஐயால் விசாரித்து முழுமையாக விசாரிக்கப்பட்டு ஒரு எஃப்ஐஆர் கூட போட முடியாம க்ளோஸ் பண்ணப்பட்ட ஒரு மேட்டரை அண்ணாமலை ஏன் எடுத்து வெளியிடுறாருங்க? சோ அரசியல் காரணத்துக்காக மட்டுமே தான் வெளியிடுறாரு. இல்லைன்னா இந்த ஆடியோ டேப்ஸை இவரு கொண்டு போய் ஏஜென்சிட்ட மறுபடியும் விசாரிக்க சொல்லியிருக்கலாமே, அதெல்லாம் விட்டுட்டு சோசியல் மீடியால ஏன் வெளியிடுறாருங்கிறது. சோ அதே உங்களுக்கு கிளியரா தெரியுதுல. சோ அவரோட ஒரே இன்டென்ஷன், அது ஒரே எய்ம் என்னன்னா, குறிக்கோள் என்னன்னா, இதை டு கீப் த பாட் பாய்லிங். அதாவது டிஎம்கேங்க ஒரு கரப்ட் பார்ட்டின்னு வந்து மக்கள்கிட்ட நான் காமிக்கணும், பொலிட்டிக்கல் பார்ட்டியா ஒரு டிஎம்கேக்கு எதிரான ஒரு கட்சியா நான் செய்யணுங்கிறதுக்கான ஒரே குறிக்கோள்ல தான் அண்ணாமலை செயல்படுற மாதிரி தெரியுதே தவிர, இதுல ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்துறதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் புதுசா அண்ணாமலை கொடுத்த மாதிரி தெரியுது. அப்ப யார் அவர் எக்ஸ்போஸ் பண்றாரு? இது கன்ஃபியூஷனா இருக்கு. அதாவது பாஜக ஆட்சி காலத்துல ஒரு விஷயத்த பாஜக ஆட்சி காலத்திலேயே விசாரித்து முடித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதுவும் ஒரு சென்ட்ரல் ஏஜென்சி தான் விசாரிச்சிருக்கு, எந்த ஸ்டேட் ஏஜென்சியும் விசாரிக்கல அப்படின்னா இதுல அண்ணாமலை யாரை எக்ஸ்போஸ் பண்றாரு? இன்னைக்கு வரைக்கும் சென்ட்ரல் பிஜேபி இன்னைக்கு வரைக்கும் வந்து சிபிஐ வந்து மோஸ்ட் பிரீமியர் ஆர் மோஸ்ட்
ட்ரஸ்டட் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிங்கிறது தான் வந்து சென்ட்ரல் இருக்கிற சென்ட்ரல் பிஜேபி லீடர்ஷிப் சொல்லக்கூடியது. சிபிஐ பிரீமியர் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிங்கிறது பல டைம் சொல்லிட்டு இருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல எந்த மேட்டர் நடந்தாலும் வெஸ்ட் பெங்கால் பிஜேபி சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேணும் தான் கேட்பாங்க. மகாராஷ்டிரால உத்தவ் தாக்கரே தலைமையிலான ஆட்சி இருக்கும் போதும் அங்க இருக்கிற பாஜகவும் எந்த மேட்டரா இருந்தாலும் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் தான் வேணும்னு கேட்பாங்க. ஸோ சிபிஐ மேல பொதுவா மத்திய பாஜக வந்து என்னைக்குமே சிபிஐ வந்து என்னைக்குமே ஒரு 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 பெருமை வாய்ந்த ஒரு விசாரணை அமைப்பா தான் வச்சிருக்காங்க. ஸோ அதே விசாரணை அமைப்பு விசாரிச்சு க்ளோஸ் பண்ண ஒரு மேட்டர் மீண்டும் அண்ணாமலை வந்து சமூக வலைதளங்களை வெளியிட்டு இருக்காருன்னா ஒருவேளை சிபிஐ விசாரணையில அவருக்கு உடன்பாடு இல்லைன்னு கேள்வி எழுப்பலாமா? எனக்கு அப்படிதான் தோணுது. இல்லைன்னா இதே கவர்மெண்ட்ல இதே விசாரணை அமைப்பு முழுமையா விசாரித்து முடித்து வைத்த ஒரு மேட்டரை அண்ணாமலை சோசியல் மீடியால வெளியிட்டு இருக்காரு. ஸோ சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல அவருக்கு உடன்பாடு இல்லையா, அல்லது சிபிஐ இந்த வழக்குல ஒழுங்கா செயல்படலின்னு அவர் நினைக்கிறாரா, அல்லது இதை வெறும் அரசியல் காரணத்துக்காக வெளியிடணும்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்காரான்னா மூணுமே அண்ணாமலை மட்டும் தான் பதில் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அட் எண்ட் ஆஃப் த டே சிபிஐயோட ஃபங்க்ஷனிங் அது கொஸ்டின் பண்ற மாதிரி தான் இருக்கு. கரெக்ட். ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி சிபிஐ ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு மெட்டிகுலஸா அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. ஏன்னா பல சிபிஐ ஆபீசர்ஸ்ட்டு நம்ம வந்து பேசும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, மற்ற ஏஜென்சிஸ்கள் வந்து ஒரு விஷயத்தை விசாரிக்கும் போது அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். பட் சிபிஐல ஒரு ரோபஸ்ட் மெக்கானிசம் இருக்கு. நீங்க ஒரு விஷயத்த வந்து நீங்க கையில எடுக்கிறீங்க, விசாரிக்கிறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஆன் பேப்பர் அந்த விசாரணை அமைப்புடைய மேனுவல் பிரகாரம் அது ஆன் பேப்பர் தான் எல்லா விஷயங்களும் இருக்கும். அப்படின்னும் போது எல்லாமே ஒரு ஃபைல்ல இருக்கும், ஒரு பேப்பர்ல இருக்கும். அப்படின்னும் போது இது அண்ணாமலைக்கு எப்படி தெரியாம போயிருக்கும்? ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவரு, சிபிஐ உடைய ஒர்க்கிங்ஸ் அவருக்கு புரியும். அதுவும் குறிப்பா பாஜக ஆட்சி காலத்துல சிபிஐ உடைய நடவடிக்கைகள் எதிர்கட்சிகள் அதை விமர்சனம் பண்றாங்க. பட் அவருக்கு அது நல்லா தெரியும் இல்லையா? தெரிந்து கூட அவர் வந்து சிபிஐ ஒரு பேட் லைட்ல போர்ட்ரே பண்றாரு அல்லது பண்ண முயற்சி பண்றாரு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாமா? இத மேபி அண்ணாமலை மேபி இதெல்லாம் பார்க்கக்கூடிய சிபிஐ ஆபீசர்ஸ் கொஞ்சம் எம்பாரஸ்டா ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? ஏன்னா ஆல்ரெடி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ண ஒரு விஷயத்த இவரு பொலிட்டிக்கல் காரணங்களுக்காக அதை வந்து மறுபடியும் சமூக வலைதளங்களை ஒரு பேச்சு பொருளா மாத்துறாரு அப்படின்னும் போது அது சிபிஐக்கு தானே ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்துது. மேபி நாம் அண்ணாமலைக்கு ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கூட கொடுக்கலாம். மேபி அண்ணாமலைக்கு இந்த மேட்டர் சிபிஐ விசாரிச்சது கூட தெரியாம கூட இருந்திருக்கலாம். மேபி அவர் ஓவர்லுக் பண்ணிருக்கலாம். யாராச்சும் ஒரு ஆடியோ கொடுத்தோன்னே அந்த ஆடியோ அவர் வெளியிடணும் அந்த ஆர்வத்தில் அவர் வெளியிட்டு இருக்கலாம். அவர் கிராஸ் செக் பண்ணிருக்கணும். அட் எண்ட் ஆஃப் த டே ஒரு நேஷனல் பார்ட்டியில அவர் இருக்காரு. ஒரு மேட்டரை, அதுவும் 2Gங்கிற மாதிரி ஒரு மேட்டர் முழுமையா சிபிஐ விசாரிச்ச ஒரு வழக்கு. ஒரு சின்ன ஒரு கூகுள் சர்ச் பண்ணியிருந்தா கூட தெரியும் இந்த ஆடியோ டைப்ஸ் எல்லாம் வந்து சிபிஐ காக்னிசன்ஸ் எடுத்து நாங்க விசாரிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்கிறது ஒரு கூகுள் சர்ச் பண்ணியிருந்தா கூட தெரியுது. ஸோ எங்கேயோ ஒரு ஓவர் சைட்டோ ஒரு ஓவர்லுக்கோ அண்ணாமலை தரப்புல நடந்திருக்குங்கிறது தான் எனக்கு தெரியுது. பிகாஸ் அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸருங்கிற மனசுல வச்சுட்டு நான் சொல்றேன், மேபி ஓவர்லுக் ஆயிருக்கலாம். ஏன்னா போலீஸ் ஆஃபீஸர் அவருக்கும் தெரியும் சிபிஐ மாதிரி ஒரு ஏஜென்சியோட ஃபங்க்ஷனிங் வந்து சிபிஐ ஒரு மேட்டர் எடுத்தாங்கன்னா சிபிஐ பாட்டம் டு டாப் ஏஜென்சி. ஒரு இடி மாதிரி கிடையாது. இடியில மேல ஒண்ணு முடிவு எடுப்பாங்க, அதை கீழே சொல்லி செயல்படுத்த சொல்லுவாங்க. சிபிஐ அப்படி கிடையாது. சிபிஐ பொறுத்த வரைக்கும் கீழே இருந்து தான் எல்லாமே இனிஷியேட் ஆகும். டிஎஸ்பி ஒரு ஐஓ இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் டிஎஸ்பி ரேங்க்ல இருக்கிற அவரு தான் இனிஷியேட் பண்ணுவாரு. அந்த ஃபைல் 8 இடத்துக்கு போகும், 8 ஆஃபீஸுக்கு போகும். 8 பேர் அந்த ஃபைலை கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஒரு மேட்டர் முடிவுக்கு வரும். ஸோ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறவருக்கு சிபிஐ மாதிரி ஒரு ஏஜென்சி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணும், சிபிஐ அந்த மேட்டர் விசாரிச்சிருக்காங்களா விசாரிக்கலையா, விசாரிச்சு க்ளோஸ் பண்ண மேட்டரை மீண்டும் கையில் எடுக்கலாமா அப்படிங்கிறது ஒரு போலீஸ் ஆஃபீஸரா அண்ணாமலை யோசிச்சிருந்தாருன்னா இதை பண்ணியிருக்க மாட்டார். மேபி அண்ணாமலை இப்போ ஒரு முழு நேர அரசியல்வாதியா இருக்கிறங்காட்டி அதை ஒரு ஓவர்லுக் பண்ணி ஒரு ஓவர் சைட்டா ஓவர்லுக் பண்ணிட்டு ஒரு அரசியல் ஒரு பொலிட்டிக்கல் கெயினுக்காக மட்டுமே அதை வெளியிட்டு இருக்கிறாருங்கிறத எனக்கு தோணும். இல்ல, இந்த இடத்துலதான் நான் வந்து கொஞ்சம் சீரியஸா பாக்குறேன். நீங்க ஒரு அரசியல் ரீதியாக நீங்க வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க அப்படின்னா அந்த குற்றச்சாட்டுல ஒரு முகாந்தரம் இருக்கணும் இல்லையா? நீங்க சிபிஐ வந்து குவெஸ்டின் பண்றீங்க, ஒரு அரசியல் கட்சி தலைவரா நீங்க குவெஸ்டின் பண்றீங்கன்னு போது கூட எதிர்கட்சிகள் எல்லாம் ரொம்ப யோசிச்சு பேசுவாங்க. ரேண்டமா வந்து சிபிஐ குற்றச்சாட்ட மாட்டாங்க. ஒரு ஸ்பெசிபிக் இஷ்யூல இந்த மாதிரி இவங்க நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஒரு சில விஷயங்களை முன்வைத்துதான் வந்து அந்த குற்றச்சாட்டையும் வைப்பாங்க. சும்மா போற போக்குல சொல்லிட்டு போயிட முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்த ஒரு ரூலிங் பார்ட்டியில இருக்கக்கூடிய ஒரு நபர், ரூலிங் பார்ட்டியோடைய மாநில பிரதிநிதியாக அண்ணாமலை இருக்கிறார் அப்படின்னும் போது அவர் கூடுதலாக அவருக்கு வந்து ஒரு காவல்துறையுடைய ஒரு பின்புலமும் அவருக்கு இருக்கு அப்படின்னும் போது அவரு கவனமா இருக்கணும் இல்லையா? அப்ப இந்த விஷயத்துல வந்து அவரு கவனக்குறைவாக இந்த ஆட்சி காலத்திலேயே பண்ண ஒரு விசாரணையை வந்து அவர் மீண்டும் வந்து கேள்விக்கு உட்படுத்துகிறார் அப்படின்னும் போது அது ரொம்ப சீரியஸான விஷயம் இல்லையா அரவிந்த்? அண்ணாமலை இந்த ஆடியோ வெளியிட்டு அண்ணாமலை அந்த
அந்த ஆடியோ வெளியிட்டதுக்கு அப்புறம் அண்ணாமலை அதுல என்ன சொல்றாருங்கிறத நம்ம பார்க்கணும். அண்ணாமலை என்னங்கிறாருன்னா, இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல திமுக தலைவர்கள்லாம் வந்து தலையிட்டாங்க, அதனாலதான் அந்த இன்வெஸ்டிகேஷன் டைல்யூட் ஆச்சுங்கிறது தான் அண்ணாமலையோட ஒரு இது. அண்ணாமலையோட இந்த ஆடியோ மட்டும் வெளியிட்டுட்டு அந்த ஆடியோக்கான கான்டெக்ஸ்டும் அண்ணாமலையே கொடுக்குறாரு. என்ன எப்படி கொடுக்குறாருன்னா, இந்த ஆடியோ எல்லாம் என்ன காமிக்குதுன்னா, என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா, இன்வெஸ்டிகேஷன்ல அப்ப இருந்த இது காங்கிரஸ் ஆட்களும் டிஎம்கே ஆட்களும் ஹேண்ட் அண்ட் கிளோவா இருந்து அந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து டைல்யூட் பண்ணாங்க, நீட்டு போக செஞ்சாங்கிறது அவரோட குற்றச்சாட்டு. இதை சிபிஐ ஏத்துக்குதாங்கிறது சிபிஐட்ட இப்ப இருக்கிற சிபிஐட்ட கேட்டா கூட அவங்க இதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா சிபிஐ பொறுத்த வரைக்கும் 2Gங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் 2Gங்கிறது ஒரு மிகப்பெரிய, ஏன்னா ஒரு ஒரு வால்யூமினஸான ஒரு இன்வெஸ்டிகேஷன். 2G முழுமையான ஒரு ரெக்கார்ட் டாக்குமெண்ட் பேஸ்ட் இன்வெஸ்டிகேஷன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைண்ட்ஸ் 2G கேஸ்ல விசாரணை நடத்துறாங்க. ராஜா பாலாஜில இருந்து எடுத்து, அதே மாதிரி இப்போ அவரு எஸ்பியா உயர்ந்திருக்காரு இன்னொரு ஆபீசர், அவர் வந்து இப்ப பிஎஸ்என்எஃப்சில இருக்காரு. விவேக் பிரியதர்ஷி, இவங்க எல்லாமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் சிபிஎஸ் எவர் ப்ரொடியூஸ். இவங்க எல்லாம் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் கிடையாது, சிபிஐ கேடர்லயே இருக்கிற ஆபீசர்ஸ். இவங்க எல்லாம் தான் 2G கேஸை விசாரிச்சாங்க. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் டெக்கரேட்டட் ஆபீசர்ஸ் இன் சிபிஐ. இவங்க விசாரிச்சு இவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கோர்ட் அதுல வந்து எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ண முடியலன்னு சொல்லி கோர்ட் விடுதலை செய்யறாங்க. ட்ரையல் கோர்ட் விடுதலை செய்து அதை எதிர்த்து சிபிஐ அப்பீல் ஃபைல் பண்ணிருக்காங்க. ஹைகோர்ட்ல அப்பீல் நடந்துட்டு இருக்கு. ஸோ அண்ணாமலை இந்த ஆடியோலாம் வெளியிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த விசாரணை வந்து சரியா நடக்கலைங்கிறது தான் அண்ணாமலை இப்ப முன்வைக்கிற ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. இந்த ஆடியோல மூலியமா அவர் அதுதான் சொல்ல வர்றாரு, சிபிஐ இந்த வழக்கை சரியா விசாரிக்கல அப்படிங்கிறது. இதை சிபிஐ இன்னைக்கு செய்தியில் சிபிஐ எடுத்துப்பாங்களா அப்படிங்கிறது, அல்லது சிபிஐ கீழே இப்போ டிஓபிடி கீழே தான் சிபிஐ வருது, எம்ஓஎஸ் பிஎம்ஓ அது கீழே தான் டிஓபிடி இருக்கு, ஜிதேந்திர சிங் தான் அதோட மினிஸ்டர், அவரு இதை ஏத்துப்பாராங்கிறது அண்ணாமலை அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஏன்னா சிபிஐ பொறுத்த வரைக்கும் 2G கேஸ்ல அவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் மைண்ட்ஸை பயன்படுத்தி இந்த கேஸை விசாரிச்சு ஒரு ஹோல்சம் காம்ப்ரஹென்சிவ் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க. ட்ரையல் கோர்ட் அவங்களை விடுதலை செஞ்சுட்டாங்க. அதை எதிர்த்து நாங்க வந்து அப்பீல் போயிருக்கோம். சிபிஐ பொறுத்த வரைக்கும் எங்க இன்வெஸ்டிகேஷன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வாட்டர் டைட் இன்வெஸ்டிகேஷன் தான் சிபிஐ சொல்றாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் தப்புன்னு இப்ப அண்ணாமலை சொல்றாரா? அப்படியா இருந்தா 2G இன்வெஸ்டிகேஷன் தப்புனா இதே காரணத்தினாலதான் இந்த ஆடியோ டேப்ஸ் எல்லாம் சிபிஐ விசாரிச்சாங்க. இந்த ஆடியோ டேப்ஸ்ல ஏதாச்சும் இன்வெஸ்டிகேஷன் இன்டர்ஃபியர் பண்ணப்படுதா, ஏதாச்சும் இன்வெஸ்டிகேஷன் இன்டர்ஃபியர் பண்ணிருக்காங்களா இந்த ஆடியோ டேப்ஸ்ல இருக்கிற ரெக்கார்டிங்ஸ் மூலியமா, அதை விசாரிச்சு இல்ல ஒரு கேஸ் மேட் அவுட் ஆகல, இதுக்கும் இன்வெஸ்டிகேஷன் இன்டர்ஃபியர் பண்றதுக்கும் எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் இன்டர்ஃபியர் பண்ணதா இதுல எந்த முகாந்திரம் இல்லைங்கிறதா க்ளோஸ் பண்றாங்க. ஸோ சப்சிக்வெண்டா 2018லயும் இந்த கேஸ் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. 2018ல க்ளோஸ் பண்ணது முழுமையா பிஜேபி கவர்மெண்ட்ல இருந்தது. 2014ல இருந்தே பிஜேபி நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசு தான் மத்தியில் இருக்கு. ஸோ காங்கிரஸ் காலகட்டத்தில் விசாரணை ஒழுங்கா நடக்கலன்னு சொல்லலாம். 2015ல இருந்து 18 வரைக்கும் பிஜேபி காலத்தில் தான் விசாரணை நடந்துச்சு. இப்ப அங்கேயும் விசாரணை சரியா நடக்கலைங்கிறதா அண்ணாமலை சொல்றாரா? அப்படின்னா பிஜேபி தலைமையில மத்தியில ஆட்சி இருந்தும் சிபிஐ ஒழுங்கா விசாரிக்கலைங்கிறதா அண்ணாமலையோட குற்றச்சாட்டா இருந்தா, அண்ணாமலை இந்த யாருக்கு எதிராக அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்கிறதா எனக்கு புரியல.